வணக்கம். முருங்கைக்கீரை. இதில் வைட்டமின் ஏ, பி, சி ஆகிய உயிர்ச்சத்துக்களுடன் புரதச்சத்து, இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்துக்களும் ஏராளமாய் உள்ளன. குளிர்ச்சியை தரவல்லது இக்கீரை. உடல் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் மிகவும் ஏற்றது. நரம்புகளுக்கு வலுவூட்டுகிறது. இக்கீரையை சமைக்கும் முன் நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும். புழுத்துப்போன பூச்சிகள் அரித்த இலைகளை எடுத்துவிட வேண்டும். முதிர்ந்த இலைகளை விட தளிர் இலைகளையே சாப்பிட தகுந்தது. கீரைகளுடன் முருங்கை பூக்களையும் சேர்த்து சாப்பிட்டால் நல்லது. பித்தத்தை தணிக்கும் ஆற்றல் இதற்குண்டு. பித்த சம்பந்தமான நோயால் வருந்துபவர்கள் இக்கீரையை அடிக்கடி சமைத்து சாப்பிடலாம். சிலருக்கு குரல் வளையில் வீக்கமும் வலியும் இருக்கும். அத்தகையவர்கள் இக்கீரையை சாப்பிட வீக்கமும் வலியும் குணமாகும். வயிறு, குடல், கல்லீரல், மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு வலுவை தரவல்லது. உணவு எளிதில் ஜீரணமாவதற்கும் உணவிலுள்ள சத்துக்கள் இரத்தத்துடன் கலக்க உதவும். மலச்சிக்கலை போக்கும். வயிற்றில் வேண்டாத பூச்சிகள் இருந்தாலும் அதை மலத்துடன் வெளியேற்றும் சக்தி இந்த கீரைக்கு உண்டு. இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சத்து சேருவது ஆபத்தானது. இக்கீரை இரத்தத்திலுள்ள கொழுப்பை குறைக்க வல்லது. இரத்த அழுத்த நோயால் வருந்துபவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர தொல்லை நீங்கும். இரத்தம் தூய்மைப்படும். கண் தொடர்பான எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லது. கண்வலி, கண் எரிச்சல், கண்களிலிருந்து நீர் வடிதல் போன்ற தொல்லைகளை குணமாக்கும். பார்வை மங்கல் இருந்தாலும் போக்கும். மாலைக்கண் நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும். தொடர்ந்து சாப்பிட்டு வர மாலைக்கண் குறையிலிருந்து நிவாரணம் பெறலாம். தொண்டை வலி, ரணம், கரகரப்பு போன்ற தொண்டை சம்பந்தமான எல்லா நோய்களையும் நீக்க வல்லது. மூளை மற்றும் நரம்புகளுக்கு வலுவை தரவல்லது. பித்தம் அதிகரிப்பினால் வாந்தி, கிறுகிறுப்பு உள்ளவர்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு குணம் பெறலாம். வயிற்று வலியுடன் உப்பு சனமும் ஏற்பது உண்டு. அதற்கு முருங்கைக்கீரையின் சாற்றுடன் உப்பு, வாசம் துகளையும் சேர்த்து குழைத்து வயிற்றின் மேல் பற்றாக போட வலியும் உப்பு கசமும் சமனப்படும். குழந்தை பிறந்து பால் சுரப்பு இல்லாத தாய்மார்களுக்கு முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட கொடுத்து வந்தால் பால் சுரப்பு மிகுதிப்படும். முருங்கைக்கீரையை பருப்புடன் சேர்த்து சாம்பார், கூட்டு, பொரியல் செய்து சாப்பிடலாம். அத்துடன் எள்ளையும் பிண்ணாக்கையும் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். இதனால் சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் குணமடையும். கேழ்வரகு களி, அடை செய்து சாப்பிடுவார்கள். அத்துடன் முருங்கைக்கீரையும் சேர்த்து கொள்வார்கள். இதனால் உஷ்ணம், பித்தம் ஏற்படாமல் தடுக்கப்படும். முருங்கைக்கீரையை எல்லா வயதினரும் அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது. இதனால் பலவித நோய்கள் ஏற்படாமல் உடலை பாதுகாக்கலாம். நன்றி.